விஸ்வாமித்திர முனிவர் சொல்றாரு, ராமச்சந்திரா அந்த தாடகைய ஒரு அம்பு போட்டு வதம் செய்கிறார். ராமச்சந்திரமூர்த்திக்கு மனசு வரல. ஏன்னா ஒரு பெண்ணு மேலேயோ அந்தனர் மேலேயோ அம்பு எய்யக்கூடாது. அதனால ஒரு பெண் மேல நான் அம்பு போடுவதான், நான் சொல்றேன் நீ செய் அப்படின்னவனே குருவினுடைய வார்த்தையை தட்டக்கூடாது என்பதால் தாடகையை அம்பு போட்டு வதம் செய்தாரு ராமச்சந்திரமூர்த்தி. இப்ப தாடகை வதம் செய்தனே அவங்க மகனுக்கு 2 பேரு, சுபாகு மாரீசன். இவங்க யார் 2 பேரும் ராவணேஸ்வரனுக்கு தாய் மாமன்கள். தன்னுடைய தாயை கொண்டுட்டாங்கன்னு ஓடோடி வருகிறார்கள். அவர்களும் ராமச்சந்திரன் கூட போர் செய்கிறார்கள். இப்ப சுபாகுவையும் வதம் செய்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அடுத்து மாரீசனை மட்டும் பாருங்க, அம்பு போட்டு அவர்களை மாரீசனை கொல்லாம கடலினுடைய ஆழத்துக்கு மாரீசனை கொண்டு போய் அழுத்தி, உனக்கு உயிர் பிச்சை தர, அவங்க 2 பேரும் மாதிரி நீயும் சேர்ந்து போகாத, நீயாவது அரக்கர் குலத்துல திரும்பி வாழ கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி உயிர் பிச்சை கொடுத்து மாரீசனை உயிர் பிழைக்க வச்சவர் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான். இப்ப விஸ்வாமித்திரன் நினைச்சது சரியா போச்சு. தாடகை வதம் செஞ்சாச்சு, சுபாகு வதம் செஞ்சாச்சு, வேள்வியும் நல்லபடியெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து எங்க போலான்னு சொல்றாரு, மிதிலிக்கு போலாப்பா, பக்கத்துல மிதிலி தான் இருக்குது, மிதிலி நகருக்கு நம்ம போவோம்னு அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போறாரு. போகிற வழியில ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில ராமச்சந்திரமூர்த்தி கால் வச்ச உடனே அந்த பாறை ஒரு பெண்ணாக உருமாறுகிறார். அவள் பெயர் அகலிகை. அவன் உடனே ராமச்சந்திரமூர்த்தி என்னம்மான்றாரு, உங்களுடைய சாப விமோச்சனத்துக்காக தான் நான் இவ்வளவு நாட்களாக கல்லாக இருந்தேன் அப்படின்னு அகலிகை அவளுடைய கதையை சொல்றா. என்ன சொல்றானா, கௌதம முனிவருடைய மனைவிதான் நானு, நாங்க 2 பேரும் காட்டுல ஆசிரமத்துல குடியிருந்தோம். நான் ரொம்ப அகலிகை ரொம்ப அழகு, அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடியவளுக்கு அழகு. இப்ப இந்திரனுக்கு அகலிகை மேல ஒரு கண், இவளை எப்படியாவது நம்ம அடையணும்னு அவன் என்ன மாய வேலை செய்தான், ஒரு நாள் விடியறதுக்குள்ளாகவே சேவல் மாதிரி உருவெடுத்து வந்து கூவுனான் ஆசிரமத்தினுடைய வாசல் படியில. முனிவர் என்ன செய்துட்டாரு, பொழுது விடிஞ்சிருச்சுன்னு ஏச்சு வெளியில போயிட்டார் சந்தியாவதனம் செய்வதற்கு. இப்ப இந்திரன் அதே கௌதம முனிவர் ரூபத்துல உள்ள வரா. உள்ள வந்து அகலிகை கூட 2 பேரும் இணைகிறார்கள். அப்ப 2 பேரும் இணைந்திருக்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அகலிக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் நம்ம கணவர் இல்ல, கணவர் ரூபத்துல வந்திருக்கிற யாரோ ஒருத்தர் மாயம் செய்து வந்துட்டான்னு. ஆனாலும் அவ அப்ப அத மறுதளிக்கல, நீ என் கணவர் இல்லடா எடைய போன்னு சொல்லி மறுதளிக்கல, விலகல. இதுதான் அவள் செய்த தவறு. இப்ப வெளியே போன உடனே சந்தியாவதனம் செய்ய போனவர் விடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு கௌதம முனிவர். இதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு திருப்பி மீண்டும் வீட்டுக்கு வராரு. இந்திரனையும் அகலிகையும் ஒன்றாக பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே சாப விட்டாரு. அவரு அகலிகைக்கு என்ன சாப விட்டார்னா, எப்ப வேறு ஒருவன் கூட நீ உன் மனதை கல்லாக்கி கொண்டு இணைந்தாயோ இன்று முதல் நீ கல்லாக கடவா என்று சாப விட்டுட்டார். அன்றைக்கு விட்ட சாபத்தில் நான் இருந்தாதான் உங்களுடைய பாதம் பட்டுதான் இன்றைக்கு நான் சாப விமோச்சனம் அடைந்திருக்கிறேன் என்று ராமச்சந்திரமூர்த்தியை வணங்கினான். அதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதுறாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயர்வண்ணம் அன்றி மற்றும் ஓர் துயர்வண்ணம் உருவது உண்டோ, மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு எழுதுறார். அது ராமச்சந்திரமூர்த்தியுடைய தோளின் திண்மையால் தாடகை மாண்டார், ராமச்சந்திரனுடைய காலினுடைய பெருமையால் அகலிகை உயிர் பெற்றார், ராமச்சந்திரமூர்த்தியுடைய கை வண்ணத்தால் அந்த வில்லை ஒடித்து சீதா தேவியை மணமுடித்தார். இதைத்தான் அற்புதமாக கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதுறார். சரி, இப்ப மிதிலை நகருக்கு போறாங்க. மிதிலை நகருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அந்த நகரினுடைய கோட்டை கொத்தல கொடி ராமச்சந்திரமூர்த்தியை வா 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 என்று அழைத்ததாம். முதல்ல அந்த கொடி வரவேற்பு கொடுத்ததா ராமச்சந்திரமூர்த்திக்கு. இது மிதிலை மன்னன் தலைநகராக கொண்ட ஆண்டு கொண்டிருக்கிற மன்னன் சனக மன்னன். அவருடைய மகள் தான் சீதாதேவி. இப்ப மிதிலை நகர்ல அழகிய மாடங்கள் நிறைந்த அந்த மிதிலை மாநகர் தெருவுல விஸ்வாமித்திர முனிவர் முன்னே செல்ல ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமணனும் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே கன்னிமாடத்திலிருந்து சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை நோக்க, ராமபுரான் சீதாதேவியை நோக்க, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினாருங்கிறாரு கம்பர். என்னன்னா,
கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என புகழப்படும் திருக்குறளில தெய்வ புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக எழுதியிருப்பார். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயணம் இல்லைன்னு எழுதியிருக்கிறார். கண்ணு ரெண்டு பார்க்கும்போது வாய்க்கு வேலையே இல்லை. இது தெய்வ புலவர் எழுதியிருக்கிறார். அதே போல ஈருடல் ஓருயிர் என்ற தத்துவத்தின் அடிப்படையில ஒருவர் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் கண்களாலேயே பார்த்து கொண்டு ஒருவர் மனதில் மற்றவர் குடிபுகுந்தனராம். எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதாவது காதலியின் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கும் மாமலையும் ஓர் கடுகாம்னு நம்ம கவிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே போல சீதாதேவியும் ராமச்சந்திரமூர்த்தியும் கண்களாலேயே பார்த்து கொண்டு இதயத்தை மாற்றிக்கொண்டார்களாம். இவர்கள் இதுல நகருக்கு உள்ள போறாங்க. சனக மன்னர்கிட்ட விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. உடனே சனக மன்னர் ஓடோடி வந்து விஸ்வாமித்திர முனிவரை வரவேற்கிறாரு. ராமலட்சுமணை அறிமுகப்படுத்துறாங்க. அங்க சனக மன்னர் கூட யார் இருந்ததுன்னா சதானந்த முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்ப சதானந்த முனிவருக்கு ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் அறிமுகப்படுத்தும் போது விஸ்வாமித்திர முனிவர் சொல்றாரு, எப்பா ஒரு மாபெரும் இல்லாதி வீரன், சூராதி சூரன், தாடகையை வதம் செய்தாப்ல, அகலிகையை உயிர் பற்றி எழ செய்திருக்கிறாப்புல, சாதாரண ஆளு நினைச்சிடாத என்னுடைய ராமச்சந்திரனை அப்படின்னு சொல்றாரு. அப்போ மன்னரும் விஸ்வாமித்திர முனிவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அறையில. இன்னொரு அறையில சதானந்த முனிவர் ராமங்கிட்டையும் லட்சுமணங்கிட்டையும் இவருடைய விஸ்வாமித்திர முனிவர் கூட எங்க சேர்ந்தீங்க என்னன்னு கேட்கிறாரு. அவர் கதையை சொல்லும் போது சொல்றாரு, இந்த முனிவர் சாதாரண முனிவர் இல்ல, இவர் வாயால புகழனா வசிஷ்டர் வாயால புகழறாங்கன்னா இவங்க 2 பேருமே டக்குன்னு யாரையும் புகழ மாட்டாங்க. நம்ம இப்ப கூட சொல்லுவோம், அப்பா வசிஷ்டர் வாயால புகழ்ந்த மாதிரி சொல்றாங்க, விஸ்வாமித்திர முனிவர் புகழ்ந்த மாதிரி சொல்றாங்கன்னு. யாரையுமே பட்டுன்னு பாராட்ட மாட்டாங்க. விஸ்வாமித்திர முனிவரே உன்னை பாராட்டுறாருன்னா என்னை உண்மையிலேயே நீ வீரன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வாமித்திரர் யாரு தெரியுமா அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்திகிட்ட கேட்கிறாரு சதானந்த முனிவர். அவர் சொல்றாரு, இல்ல யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க வந்தாங்க, என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க, இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அதாவது விசுவரதன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசன் ஆண்டு வந்த பொழுது காட்டுக்கு வேட்டையாட போறான். அவனுக்கு 100 மகன்கள், படையோட பரிவாரத்தோட 100 மகன்களோட அவன் வேட்டையாட போறான். அப்ப ரொம்ப பசி. அப்ப அங்க வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. வசிஷ்ட முனிவருடைய மனைவி தான் அருந்ததி. அவங்க அன்னதானம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சரின்னு நாங்க எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டோம். 100 மகன்கள், படைகள், பரிவாரங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். அருந்ததி எப்படி இத்தனை பேத்துக்கு சாப்பாடு போடுறான்னா, அவ பதிவிரதை, பத்தினி தெய்வம். காமதேனு பசுவை வைத்து அவள் அன்னதானம் தினமும் செய்து கொண்டிருக்கிறாள் தெரிஞ்சது. நான் என்ன பண்ண, விசுவரதன் அரசன் என்ன பண்ணா, அந்த காமதேனு பசுவை நாம நாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு அவன் நினைச்சானான். அவன் வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்கறான், இந்த பசுவை எனக்கு அனுப்பி வைங்கன்னு. வசிஷ்ட முனிவர் தரலன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, உங்க கூட பசு வந்தா நீங்க கூட்டிட்டு போங்கன்னாரு. இப்ப விசுவரதன் தன்னுடைய ஆட்களை விட்டு இந்த பசுவை அழைச்சிட்டு வர சொல்றான். பசு வரமாட்டேங்குது. வரமாட்டேனதால அதை கட்டாயப்படுத்தி அடிக்கின்ற பொழுது அது விசுவரதனுடைய படைகள் எல்லாவற்றையும் அந்த காமதேசு பசுவை அழிச்சு விட்டதாம். அடுத்து இந்த 100 மகன்கள் சண்டைக்கு வராங்க. வசிஷ்டர் தன் கண் பார்வையால், அந்த சிவந்த பார்வையாலேயே, அந்த கண்ணிலிருந்து வந்த நெருப்பினாலேயே 100 மகன்களையும் எரிச்சாராம். இப்ப விசுவரதனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு பசு நம்ம படைகளை அழித்தது, ஒரு முனிவர் நம்மளுடைய 100 மகன்களை கொண்டுட்டாரு, என்ன ஆச்சரியம், முனிவனுக்கு எப்படி இந்த வலிமை வந்தது, எப்படி இறைவன் அருளாசி வழங்கி இருக்கிறார்னு பார்த்தப்ப வசிஷ்ட முனிவருடைய தவ வலிமை, அருந்ததியுடைய பதிவிரதை, இத 2ம் சேர்ந்துதான் செய்ததுன்னு சொன்ன உடனே விசுவரதன் என்ன நினைச்சானா, நாமளும் வசிஷ்ட முனிவருடைய தவம் இருந்து இந்த தவத்தை நாமளும் இறைவன்கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நாட்டுக்கே போகாம காட்டிலேயே தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டான் வசிஷ்ட முனிவர் மாதிரி. அந்த சமயத்துல திரிசங்கன்னு ஒரு நம்மள மாதிரி ஒரு மானிடன், அவன் என்ன பண்றான், என்ன தேவலோகம் வைகுண்டம்லாம் சொல்றாங்களே, நம்ம போய் பார்க்கணும், ஆனால் மனித உடலோட தேவலோகத்துக்கு போகணும்னு அவன் ஆசைப்படுறான். வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் கேட்கறான், ஏதாவது மந்திரம் சொல்லுங்க, நான் மனித உடலோட தேவலோகத்துக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னோடனே வசிஷ்ட முனிவர், நீ நீசனாகி கிடப்பாய், புலையனாகி கிடப்பாய், பைத்தியக்காரனா அலைவடான்னு சொல்லி சாபம் விட்டாரு.
அவன் அந்த காட்டுல அப்படியே தேனியும் கிழங்கையும் சாப்பிட்டுக்கிட்டு பைத்தியக்காரனா அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் இந்த விசுவரதன் தவத்துல இருக்கும்போது பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன சொன்னா, நீ யாரப்பான்னு கேட்டவனே, வசிஷ்ட முனிவரின் சாபத்தால இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னவனே, நானும் வசிஷ்ட முனிவரால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். இப்ப அவருடைய தவ வலிமை எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நீ தேவலோகத்துக்கு போலாம், நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி இப்ப திரிசங்க தேவலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா தேவர்கள் எல்லாம் அவனை கீழே அனுப்புறாங்க. நீ எதுக்குடா இப்பயே தேவலோகத்துக்கு வந்த, நீ பூலோகத்துல வாழ வேண்டியதானே. அவன் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் பேரு திரிசங்கு என்று ஆகியதான். இப்ப பார்த்தாங்க மும்மூர்த்திகள், இவனை யார் அனுப்புனது இப்படின்னு. இந்த விசுவரதன்ற மன்னன் தான் சொன்ன உடனே அவங்க 3 பேருமே, சிவன், பிரம்மா, விஷ்ணு, மும்மூர்த்திகளுமே கீழே வந்து இந்த விசுவரதனுடைய கோபத்தை ஆற்றுப்படுத்தி, அப்பா நீ வசிஷ்ட முனிவருக்கு ஈக்குவலா தவம் செஞ்சு வரம் வாங்கிட்ட, இல்லைன்னு சொல்லல, அதுக்காக மானிடர்களை எல்லாம் தேவலோகத்தை அனுப்புனா. அவன் ஏற்கனவே இந்திரன் ஒரு லோகத்தை வச்சு அவன் நினைத்துட்டு இருக்கான். நீ ஆளாளுக்கு வந்து அவன் ஒரு உலகத்தை படைச்சிட்டு இருப்பான், அனுப்பிடாத, உனக்கு பிரம்ம ரிஷின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறேன். இந்த முனிவர்களை பூலோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாம் நீதான் தலைவன், நீதான் பிரம்ம ரிஷின்னு பட்டத்தை கொடுத்து அவனை ஆற்றுப்படுத்தினாங்க. முனிவர்களே 3 மும்மூர்த்திகளே இறங்கி வந்து இந்த முனிவரை ஆற்றுப்படுத்திய காரணத்தினால்தான் விஸ்வாமித்திரர் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அதனால அந்த விஸ்வாமித்திர வாயால நீ பாராட்டு வாங்கியிருக்கன்னா ரொம்ப பெரிய விஷயப்பான்னு சதானந்த முனிவர் விஸ்வாமித்திர முனிவருடைய கதையை ராமச்சந்திரமூர்த்திக்கும் இலக்குவனுக்கும் அவர் எடுத்து சொல்றார்.